இன்னைக்கு கிடையாது. நேத்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது நேத்து மைக்ரோசாஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, அதாவது அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ப்ளூ ஸ்கிரீன்ல ஏதோ இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள்லாம் போட்டிருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மைக்ரோசாஃப்ட்டுக்கு என்னதான் ஆச்சு, இனிமேட்டு எல்லாம் இப்படிதான் இருக்க போதா, நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் மறைஞ்சு போதான்றது தான் இந்த ஒரு வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வளர்க டெக்னாலஜி. நான் அவங்க குரு. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, நேத்து ஃபுல்லா வந்து ஒரு பிரச்சனையை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதாவது டெல்லு, ஆக்சஸ், விவோ, அப்புறமா சாரி அது ஏவோன்னு விவான்னு, நெக்ஸ்ட் ஹெச்பி லேப்டாப்பு, அப்புறம் ஜெப்ரானிக்ஸ், இந்த மாதிரி உள்ள லேப்டாப் சிஸ்டத்துல அப்புறம் மானிட்டர் சிஸ்டம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. இது இப்ப நான் சொன்னல இந்த கம்பெனி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்னு ஒன்று சொல்லுவோம். சாஃப்ட்வேர்னா உதாரணத்துக்கு லினக்ஸ், ஆப்பிள், உபுண்டு, அப்புறமா இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சில கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும். அப்படி உள்ள சில கம்ப்யூட்டர் சிஸ்டம், இது ரெண்டுமே, அதாவது ஹார்ட்வேர் பிளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்தாதான் ஒரு கம்ப்யூட்டரை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்படி இந்த சாஃப்ட்வேர்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா, அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ளூ ஸ்கிரீன்ல சில வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரவுட் ஸ்ட்ரைக்னு சொல்லி ஒரு கம்பெனி. யாரா இவங்க? மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கிரவுட் ஸ்ட்ரைக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிரவுட் ஸ்ட்ரைக். கிரவுட் ஸ்ட்ரைக்கா? இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லை, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ன்றதுதான் உங்களுக்கு தெரியும். இதுலதான் நேற்று பிரச்சனை. ஆனா இதுக்கு கீழே இருக்கிறது தான் கிரவுட் ஸ்ட்ரைக். அதாவது இது ஒரு பாடி கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடி கார்டுக்கு தான் நேற்று ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அதாவது மைக்ரோசாஃப்ட் அப்புறம் ஆப்பிள் அப்படின்ற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை ஹேண்டில் பண்றது தான் இந்த ஒரு கிரவுட் ஸ்ட்ரைக். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கிரவுட் ஸ்ட்ரைக், அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு, அதாவது பாடி கார்டு மாதிரி வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு பாடி கார்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது என்னதான் பிரச்சனை அப்படின்னு மண்டையை பிச்சுக்காம ஈஸியா நான் சொல்றேன்னா, ஃபால்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சென்சார் இருக்கு. இந்த ஒரு சென்சார் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வேலை செய்யறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஃபால்கான் சென்சார்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிப்பேர் மாதிரி ஆயிருக்கு. அதாவது அது வந்து செட்டிங்ஸ்ல ஏதோ கோளாறு ஆனதுனால இது வந்து கோளாறு ஆயிருக்கு. இப்படிப்பட்ட இந்த கோளாறுனாலதான் இங்க வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி கோளாறு நடந்திருக்கு. அதனாலதான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஃபால்கான்ல உள்ள சென்சார், அதாவது இந்த ஃபால்கான் சென்சார்ல நடந்த ஒரு பிரச்சனைனாலதான் அந்த ஒரு கிரவுட் ஸ்ட்ரைக்ல ஒரு பிரச்சனை வந்து, அந்த கிரவுட் ஸ்ட்ரைக்ல வந்த பிரச்சனைனால தான் மைக்ரோசாஃப்ட் வந்து இன்னும் பிரச்சனையை அந்த ப்ளூ ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம டிவில எல்லாம் பாக்குறப்ப அந்த தடங்களுக்கு வருந்துகிறோம், நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரும் பாத்தீங்களா, எப்பயாவது வரும். இப்ப இந்த காலத்துல வரதில்ல, ஆனா பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தடங்குகளுக்கு வருந்துகிறோம், நாங்கள் மீண்டும் வருவோம்னு சொல்லி இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல நடந்துருக்கு. ஆனா டிவியில நடந்தா ஒண்ணும் இல்லை, அது நம்ம சும்மா பாக்குறோம், ஆனா வேலை அது ஒண்ணும் இல்லை. ஆனா இதே நீங்க வந்து கம்ப்யூட்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் வந்து எத்தனை ஒரு ஐடி கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்க, பேங்க் செக்டார்ஸ்ல யூஸ் பண்றாங்க, ரயில்வே, ஏர்போர்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே, ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ், ஐடி கம்பெனிஸ், பேங்க், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் உலகம். இந்த டிஜிட்டல் உலகத்துல போன் மட்டும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் அதுவும் சிஸ்டம் தான் வந்து ஒரு மெயினா இருக்கு. அதாவது இந்த இப்போ ஒரு கம்பெனியோ ஒரு ஆஃபீஸோ எல்லாத்தோட என்ன சொல்றது, அந்த டேட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் சேவ் ஆயிருக்கு. இதுல சேவ் ஆயிருக்கிறதுனால ஒருவேளை இந்த டேட்டா எல்லாம் வெளில போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லாக் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் வெளியில எல்லாம் போகாது. அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த மைக்ரோசாஃப்டோட அந்த கிரவுட் ஸ்ட்ரைக். இது அது சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ஒரு பிரச்சனைனால நேற்று யாராலையுமே யூஸ் பண்ணவே முடியல. அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வச்சிருக்கவங்க, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தையும் வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த ப்ளூ ஸ்கிரீன் வந்ததுனால யூஸ் பண்ணவே முடியல. இதனால என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டீங்கன்னா, எதுவும் பிரச்சனை ஆகாது. அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 மணி நேரம் வந்து எந்த ஒரு ஏர்போர்ட்ஸ்ல, அதாவது ஏர்போர்ட்ஸ்ல வந்து சிஸ்டம் தான் முக்கியம். அதனால கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடா வந்து ஆயிரக்கணக்கான பிளேன்கள் வந்து ரத்து செஞ்சிருக்காங்களாம். இதுதான் முக்கியமான விஷயமே. ஏன்டா பிளெயின்ல கூட இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆமாங்க, இங்க இருந்து போற தகவல் எல்லாம் வந்து கீழ இருந்து மேல சொல்லுவாங்க, மேல இருந்து கீழே சொல்லுவாங்களா. இதனால வந்து பாத்தீங்கன்னா நேற்று வேர்ல்டு வைடா உலகம் ஃபுல்லா வந்து ஆயிரக்கணக்கான பிளெயினை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அதனால நேற்று ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, அப்புறம் ஆஃபீஸ், ஐடி கம்பெனிஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சரி, இது நம்மளுக்கு தான் பிரச்சனை, அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் பிரச்சனை தான், ஒரு பெரிய லாஸ். அதாவது அவங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், செகண்ட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து துட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கணும். ஆனா அது கிட்டத்தட்ட 6 மணி நேரம்ல இருந்து 7 மணி நேரம் வந்து ஒர்க்கே ஆகல. ஒரு பெரிய ஸ்ட்ரைக் மாதிரி ஆயிடுச்சு ப்ளூ கலர்ல. அதனால என்ன பண்றது? அதனால மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் தான் சொல்லி ஆகணும்.
ஏன் இதெல்லாம் நான் ஒன்றும் சும்மா சொல்ல, இது எல்லாமே நான் நெட்ல பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு நியூஸ் சேனல்ஸ்ல நிறைய பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கே சொல்றேன். ஏன்னா நான் உங்களுக்கு தர வேண்டிய இன்ஃபர்மேஷன் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், கரெக்டா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமா சொல்ல வர்றது, இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலால மூழ்கடிக்கப்பட்டு இருக்கு. ஆனா டிஜிட்டலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஆனா டிஜிட்டல்ல வந்து ஏதாவது ஒரு டிவைஸ்ல பிரச்சனை வந்தாலும் அது எப்படி பாதிக்குதுன்னு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரி இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த நல்ல டிஜிட்டல் காலம் வளர்ந்து வளர்ந்து வர, அதுவும் இந்த 2024 ஜூலை 19 நடந்த ஒரு பெரிய இழப்பு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு தான். அது மட்டும் இல்லாம நேற்று ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு ஒர்க் பாதிக்கப்பட்டிருக்கும். இது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீட்டுல எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கரண்ட் கட் பண்ணுவாங்க. அப்படி கரண்ட் கட் பண்றது மூலமா நம்மளால டிவி பார்க்க முடியாது, போனுக்கு சார்ஜ் போட முடியாது, வீட்டுல மிக்சியில தேங்காய் சட்னி அரைக்க முடியாது, மாவு அரைக்க முடியாது, அயன் பண்ண முடியாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குல்ல. இதே மாதிரிதான் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. இது மூலமா ஐடி கம்பெனில, பேங்க்ல, ஏர்போர்ட்ல எல்லாம் எந்த வேலையுமே செய்ய முடியல, எல்லாமே நின்று போயிடுச்சு. ஸோ இதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. அதான் மைக்ரோசாஃப்ட்ல நடந்த இந்த மாதிரி பிரச்சனை, கிரவுட் ஸ்ட்ரைக்கு, மைக்ரோசாஃப்ட், அப்புறம் வந்து ஃபால்கான் சென்சார் பிரச்சனைனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்மளோட இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட வளர்கிடக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் குரு.